வைரமுத்து சார், என்னோட 50வது படம் ஏவிஎம்ல பண்றேன். உயர்ந்த உள்ளம் அப்படின்றதான் படத்தோட டைட்டில். கனகச்சிதம். நீங்க சொல்றப்பயே புரிஞ்சிருச்சு இந்த படம் நல்லா வரப்போகுது, இந்த பாட்டும் நல்லா வரும். ஒரு ஆண் மற்றும் பெண்ணோட காதலை சொல்ற மாதிரியான இருக்கணும். ஸோ அது ஒரு காதல் நடையில நீ தான் என் உயிர், நீ தான் என் லைஃப், அப்படி ஒரு காதல் பாட்டு வேணும். ராஜா சார் டியூன் அனுப்பியிருக்காரு. டியூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க லிரிக் எழுத ஆரம்பிக்கலாம். ஒரு காதல் பாட்டுக்குள்ள நம்ம ஒரு பாடம் எடுக்கணும்னு சொல்றீங்க. இது நமக்கு கை வந்த கலை தானே, நம்மளால எழுத முடியுமே. உங்களுக்கு எழுதுறேன். எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்னை தந்தேனே. இந்த வரிகள் அந்த டியூனுக்கு அழகா இருக்கும் பாருங்க. எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே. சூப்பர். அந்த ஜீவன்ற மேட்டரை நீங்க புடிச்சுக்கும் பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க அப்படியே தொடர்ச்சியா அப்படியே எழுத ஆரம்பிங்களேன். தேரில் வந்த தெய்வமே தேவ பந்தமே, அழகா இருக்கும் பாருங்க. தேரில் வந்த தெய்வமே தேவ பந்தமே. இப்போ ஒரு ஆண் கேட்கிறான், வாழ்க்கை இன்னும் பள்ளியில் என்னை சேர்க்கவா அப்படின்னு சொல்லி. வாழ்க்கை என்னும் பள்ளியில் என்னை சேர்க்கவா. அதுக்கு பெண் சொல்றாங்க, விழிகள் ரெண்டுமே பள்ளிக்கூடமாச்சே, நீ இந்நேரம் பாடத்தை தொடங்கி இருக்கலாமே. அடுத்து இதற்கு ஆண் பதிலளிக்கிறான், என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? மடியில் சாய்ந்து படிக்க வேண்டும். இந்த முத்தம் சத்தம் இதெல்லாம் வச்சு ஏதாவது எழுதி தர முடியுமா? முத்தம் சத்தம் ஓகே. முத்தம் போடும் வேளையில் சத்தம் ரொம்ப தொல்லை. பூக்கள் பூக்கும் ஓசைகள் காதில் கேட்பதில்லை. பூக்கள் பூக்கும் ஓசைகள் ரொம்ப அழகான ரசனை மிகுந்த ஒரு பாடலாக இருக்கக்கூடும் இது. காதில் கேட்பதில்லை. உங்களை மாதிரி ஆணுடைய காதலை அழகா யாரால சொல்ல முடியும்னு தெரியல, பட் ஆனா நீங்க ரொம்ப அழகா எழுதுறீங்க. கையில் தீபம் இருந்தும் நான். ஒரு காதல் வந்ததுக்கு அப்புறம் அந்த காதல் உணர்வு உங்களை எங்க வேணா கூட்டிட்டு போகலாம். கண்ணில்லாமல் வாழ்ந்தே. காதலை நீங்க ரசிக்க ஆரம்பிங்க, காதல் உங்களை ரசிக்க ஆரம்பிக்கும். எங்கே என் ஜீவனே. இந்த லிரிக் பேப்பரை சீக்கிரம் கொடுங்க. நான் ராஜா சார்கிட்ட போயிட்டு இதை பாட்டா மாத்துறப்ப இதோட ஃபீல் வேற மாதிரி இருக்க போகுது. ரொம்ப சூப்பரா எழுதிருக்கீங்க. என்னை தந்தேனே.